The World Unfiltered. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் திணித்த போர் அப்படிங்கிறது தற்போது எரிசக்தி போராக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்கு இடையிலான மோதலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிசக்தி தட்டுப்பாட்டை புரிந்து கொள்ள முதல்ல நாம் உலக சந்தையில் யார் பலமானவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உலகளாவிய சந்தையில் எல்என்ஜி அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி விநியோகத்தில் ஒரு சில நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் போர் நடக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்தியம் மிக முக்கியமான ஒரு பகுதி. உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி ஏற்றுமதியாளர் அமெரிக்கா தான். மொத்தமாக 22% வரைக்கும் சந்தை பங்கை கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க எல்என்ஜி ஏற்றுமதியில் அமெரிக்கா தான் 22% பங்கு கொண்டிருக்கிறது. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கத்தார். உலகின் மொத்த உற்பத்தியில் 19% கத்தாரில் தான் நடக்குது. ஆண்டுக்கு சுமார் 77 மில்லியன் டன் எல்என்ஜியை கத்தார் உற்பத்தி பண்ணுது. எல்பிஜி எடுத்துட்டோன்னா உலகின் மொத்த ஏற்றுமதியில் 35% சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் நாடுகள் மேற்கொண்டு வராங்க. உலக வணிகத்தில் 20% வரைக்கும் வணிகம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. இப்போ இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கத்தினால எல்என்ஜி, எல்பிஜி அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உலகின் பல நாடுகள் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக ஆசிய கண்டத்தை சார்ந்த நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உலக சந்தைக்கு வரும் எல்பிஜியில் சுமார் 40% ஹார்மூஸ் பாதை வழியாக தான் பயணிக்குது. கத்தார்லேருந்து இந்தியா, சீனா, ஜப்பானுக்கு வரக்கூடிய அனைத்து கப்பல்களுமே இந்த பாதை வழியாக தான் வரணும். ஈரான் இந்த பாதையை அச்சுறுத்துறதுனால கத்தார் தன்னுடைய கப்பல் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தற்போதைய உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் கேப் ஆஃப் குட் ஹோப் தான் ஒரு மிக முக்கியமான ஆனால் சவாலான ஒரு மாற்றுப்பாதையாக மாறி இருக்கு. இதை பற்றி நம்ம சுருக்கமாக ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆனாலும் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும், ஆசியாவின் எல்லா நாடுகளும் இன்றைக்கி எரிசக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்பிஜி கிடைக்காமல் இருக்கிறது. குறிப்பாக இப்போ கமர்ஷியல் எல்பிஜிக்கு நம்ம நாட்டிலையும் மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் சொன்ன இல்லையா, இது ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய தென்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆசியாவையும் ஐரோப்பியாவையும் இணைக்கக்கூடிய குறுகிய பாதையான சூயஸ் கால்வாய், அது மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக செல்ல முடியாத கப்பல்கள்லாம் இந்த ஆப்பிரிக்காவை முழுவதுமாக சுற்றி செல்ல இந்த பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஈரான் ஆதரவு குழுக்களோட தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பதிலடி, இதன் காரணமாக செங்கடல் பகுதியும் போர் மண்டலமாக மாறியிருக்கு. முன்பு 80% எரிவாயு கப்பல்கள் சூயஸ் கால்வாய் வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. தற்போது சூயஸ் கால்வாயும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர்னால மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. சொல்லப்போனால் ஹார்மூஸ் ஜலசந்திக்கு அடுத்தபடியாக உலக பொருளாதாரத்தை உழுக்கக்கூடிய ஒரு இரண்டாவது பெரிய முட்டுக்கட்டையாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய்க்கு செல்லக்கூடிய நுழைவாயிலாக செங்கடல், அது மட்டும் இல்லாமல் பாப் எல் மண்டேப் ஜலசந்தி, இந்த ரெண்டும் இருக்குது. இப்போ ஈரான் ஆதரவு குழுக்கள் செங்கடல் வழியாக வரக்கூடிய வணிக கப்பல்கள் மீது அதிநவீன ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் செங்கடல் பகுதியில் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படிங்கிற பேரில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா அந்த பகுதியை மிகப்பெரிய ஒரு போர் மண்டலமாக மாற்றியிருக்கு. இதனால் சூயஸ் கால்வாய் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை 70% மேலே குறைஞ்சி போச்சு. இப்போ உலகின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் மார்க்ஸ், எம்எஸ்சி, அதே போல் ஹேப்பங் லாய்ட், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கப்பல்களை சூயஸ் கால்வாய் வழியாக அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ கப்பல்கள் கால்வாய்க்குள்ளே நுழைவதற்கு முன்பே செங்கடலில் தாக்கப்படுறதுனால மாலுமிகள், அதே போல் காப்பீட்டு நிறுவனங்கள் பெரும் அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ போர் நடக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால பல காப்பீட்டு நிறுவனங்கள் செங்கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு மறுக்கிறாங்க. காப்பீடு கொடுக்கறதுங்கிறத அவங்க மறுக்கிறாங்க. அப்படி பயணிக்க முயன்றாலும் 20 மடங்கு அதிக கட்டணத்தை வசூலிக்கிறாங்க இந்த காப்பீட்டு நிறுவனங்கள். இது லாபகரமானது அல்ல அப்படிங்கிறதுனால கப்பல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாதையை தவிர்க்கிறாங்க. இப்போ சூயஸ் கால்வாயை தவிர்க்கக்கூடிய கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் செல்ல வேண்டிய ஒரு சூழல். இப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, கத்தாருடைய நார்த் ஃபீல்டு விரிவாக்கத்திற்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நார்த் ஃபீல்டு தான் உலகின் மிகப்பெரிய ஒற்றை இயற்கை எரிவாயு வயல் அப்படின்னு சொல்லலாம்.
எரிவாயு உற்பத்தி மட்டும் இல்லை, இங்கிருந்து சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஹைட்ரஜன் தயாரிக்கவும் கத்தார் ஒரு திட்டத்தை வச்சிருக்குது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்திற்கு தேவையான இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப கருவிகள் பெரும்பாலும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய போர் பதற்றத்தினால இந்த திட்டத்துக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் வர்றதில் பெரிய அளவு தாமதம் ஏற்படுது. இப்போ கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி வர்றதுனால திட்டத்திற்கான செலவு மதிப்பிடப்பட்டதை விட பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த நார்த்ஃபீல்டு விரிவாக்கத்தில் ஆயிரக்கணக்கான சர்வதேச பொறியாளர்களும் நிபுணர்களும் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ போர் பதற்றம் காரணமாக பல மேற்கத்திய நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்கள தற்காலிகமாக திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நார்த்ஃபீல்டோடைய தற்போதைய உற்பத்திங்கிறது பெருசாக பாதிக்கப்படலை. விரிவாக்க பணிகள் திட்டமிட்ட காலக்கெடுவை விட சில மாதங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எரிசக்தி நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. ஈரான் அதுபோல் இஸ்ரேல் இந்த போர் இருக்கு இல்லையா, அமெரிக்கா இவங்களுடைய போருங்கிறது இந்த விரிவாக்க பணியினுடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து எரிவாயு வாங்கிறது சிக்கலாக இருக்கிறதுனால உலக நாடுகள் அனைத்துமே கத்தாருடைய நார்த்ஃபீல்டு பணிகள் எப்போ முடியும் அப்படின்னு அவளோட காத்திருக்கிறாங்க. அதனால தான் சிறிய தாமதங்கள் இருந்தாலும் கத்தார் அரசு இந்த பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐரோப்பாவில் எரிபொருள் விலைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கின்றன. ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, சப்ளை இல்லை, சப்ளை செயின் கட் ஆகிட்டு இருக்கு. நெதர்லாண்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 215 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது இந்திய ரூபாய் மதிப்பில். டீசல் விலையும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு. ஜெர்மனியில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை சராசரியாக 200 ரூபாயாக உயர்ந்திருக்கு. சில இடங்களில் 250 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுது அப்படின்னு மக்கள் எல்லை தாண்டி சென்று எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையெல்லாம் கூட ஏற்படுது. பிரெண்ட் குரூட் நேற்று ஒரு பேரல் $120 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி ட்ரம்ப்போட பேச்சுக்கு பிறகு சற்று குறைந்து $92 வர்த்தகமாச்சு. ஐரோப்பாவுக்கு வரக்கூடிய எரிபொருள் பாதைகள் அனைத்துமே ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நாடுகளில் எனர்ஜி கிரைசிஸ் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள் மீதான தாக்குதலால் டீசல் அது மட்டும் இல்லாமல் ஜெட் ஃபியூல் இருக்கு இல்லையா, இந்த விநியோகம் கடுமையாக சரிஞ்சிருக்கு. ஐரோப்பாவுடைய எரிவாயு இருப்பு அப்படிங்கிறது தற்போது 30% குறைவாகவே இருக்குது. இது 2022 யுக்ரைன் போரின் போது இருந்ததை விட மோசமான ஒரு நிலை அப்படின்னு நிபுணர்கள் பார்க்குறாங்க. இப்போ டீசல் விலை உயர்வால் ஐரோப்பா முழுவதும் லாரி போக்குவரத்து செலவு அதிகரிச்சிருக்கு. இது உணவுப் பொருட்களுடைய விலையை 20% வரைக்கும் உயர்த்தும். இப்போ பெட்ரோல் டீசல் விலை கூடுதுன்னா எல்லாமே கூட தொடங்கிடும் இல்லையா. லண்டன் ஆசியா இடையிலான விமான கட்டணங்கள் இருக்குல்ல, 2 லட்சம் ரூபாய் எட்டியிருக்குது. குரேஷியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு எரிபொருள் விலைக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய போர் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற அறிக்கை சந்தையில் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இன்றைக்கி காலையில் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் 2% வரைக்கும் உயர்ந்திருக்கு. எண்ணெய் விலையும் சற்று சரிஞ்சுது. கத்தார் விநியோகத்தை நிறுத்தியிருக்கிறதுனால பாகிஸ்தானில் சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பல நகரங்களில் மக்கள் சிலிண்டர் கிடைக்காம பிளாஸ்டிக் பையில் கேஸ் இன் பேக்ஸ் எரிவாயுவை நிரப்பக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. சர்வதேச சந்தையில் விலை உயர்வுனால பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 320 ரூபாயை தாண்டி இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்ததன் எதிரொலியாக கோதுமை, மாவு போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏழை மக்களால் எட்ட முடியாத உயரத்திற்கு சென்றிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தன்னுடைய குடிமக்களை பாதிக்காத வகையில் பல அதிரடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் விலை லிட்டருக்கு $130 தாண்டாத வரைக்கும் சில்லறை விலையை உயர்த்தப் போவதில்லை அப்படின்னு ஏற்கனவே அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எண்ணெய் நிறுவனங்களே தற்போதைய கூடுதல் சுமையை தாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எல்பிஜி இறக்குமதியில் 85-90% மத்திய கிழக்கை நம்பி இருக்கிறதுனால விநியோகத்தை சீர் செய்யறதுக்கு புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலிண்டர் வாங்கிய பிறகு அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்யறதுக்கு இருந்த 21 நாள் இடைவெளிங்கிறது இன்னைக்கு 25 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கு. இது பதுக்கலை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இறக்குமதி செய்யப்படக்கூடிய எரிவாயு முதல்ல வீடுகளுக்கும் டொமஸ்டிக் பர்பஸுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் மற்ற தயாரிப்புகளை குறைத்திட்டு 100% எல்பிஜி உற்பத்தியில் கவனம் செலுத்தணும்னு அரசாங்கம் இப்போ உத்தரவு போட்டிருக்கு. தொழிற்சாலைகள் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுறதுனால மற்ற துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது பெருமளவு பாதிக்கப்படுது. 1 நாள் 2 நாளுக்கு மேலே இல்லைன்னு
பல ஹோட்டல்களில் நம்ம வந்து பெங்களூரில் பல ஹோட்டல்கள் மூடப்படுறதை பார்க்குறோம். சென்னையில் நிறைய அவங்க சர்வீசஸை குறைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு சிறிய அளவுக்கு தேநீர் கடையாக இருந்தால் கூட தேநீர் கிடைக்கும், ஆனால் நாங்கள் மற்ற எதையும் செய்ய முடியாது, வடையெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஹோட்டல்கள்லேயும் அதே போல் சர்வீசஸ் குறையிறத பார்க்குறோம். வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் குறைந்திருக்கிறதுனால உணவகங்கள் தங்களுடைய மெனுவை குறைக்கவோ அல்லது விலையை உயர்த்தவோ திட்டமிடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. பெங்களூரு போன்ற நகரங்கள் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இப்போ டைல்ஸ் மற்றும் செராமிக் போன்ற எரிவாயு அதிகமாக நம்பக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் 70லேருந்து 80% மட்டும்தான் எரிவாயு வழங்கப்படுது. இப்படி பல நிலைகளில் இப்போது எல்பிஜி சப்ளை அப்படிங்கிறது, குறிப்பாக வணிக ரீதியிலான எல்பிஜி அப்படிங்கிறது வந்து பல வணிகங்களை பாதிக்கக்கூடிய இடத்திற்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்க, ஹார்மோஸ் ஜலசந்தியை தவிர்க்கிறதுக்கு அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கூடுதல் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. போர் வலயத்தில் வரக்கூடிய கப்பல்களுக்கு சர்வதேச காப்பீடு கிடைக்காதால இந்தியாவே சொந்தமாக ஒரு காப்பீட்டு நிதியத்தை உருவாக்கி வரக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம். அடுத்த 6 முதல் 8 வாரங்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இந்தியாவிடம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக உயரவில்லை அப்படின்னாலும் சமையல் எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் சிக்கனமான பயன்பாடு, அது மட்டும் இல்லாமல் விநியோக கட்டுப்பாடு அமலுக்கு வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவிடம் 5.33 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் சேமிப்பு இருக்குது. இது சுமார் 9லேருந்து 10 நாட்களுக்கு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும். ஆனால் எல்பிஜிக்குன்னு தனியாக இவ்வளவு பெரிய நிலத்தடி சேமிப்பு கிடங்குகள் தற்போது செயல்பாட்டில் இல்லை. இதனால் உடனடி சிக்கல் எழும் அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை கணிக்கிறாங்க வல்லுநர்கள். இந்த போர் உலக நாடுகளுடைய சமையலறை மற்றும் தொழிற்சாலைகளுடைய இயக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய எரிசக்தி போர் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. உற்பத்தி இருந்தாலும் விநியோக பாதைகளில், அதாவது ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஏற்படக்கூடிய தடைகள் தான் தற்போதைய தட்டுப்பாட்டிற்கு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் எரிசக்தி சிக்கல் எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய சூழலில் ஈரான் இன்னொரு பக்கம் பதில் தாக்குதலை தொடர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஈரான் மீதான போர் முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து நாங்கள் எங்களுடைய பதிலை ஏவுகணைகள் மூலமாக எங்கள் பதிலை கொடுப்போன்னு மீண்டும் அவங்க வந்து மிரட்டல் எடுக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த போர் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகராமல் விரைவில் முடிவுக்கு வர வேண்டியது அப்படிங்கிறது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்கிறது. சாமானியர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு போராக இப்போது அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான். இது வெறுமனே அந்த பிராந்தியத்தினுடைய மிடில் ஈஸ்டோட பிரச்சனையாக மட்டும் இல்லது, உலகின் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. உலகின் பல நாடுகளில், குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும், நிறைய நாடுகளில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, பள்ளிகளை இப்போ பாகிஸ்தானில் 15 நாள் விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. நம்ம மற்ற நாடுகளும் அதே போல் ஆசிய கண்டத்தினுடைய பல நாடுகள் பல ஏற்பாடுகளை இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எரிசக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கான விரைவான தீர்வு அப்படிங்கிறது போர் சற்றேனும் ஓய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அடிப்படையாக இருக்கும். குறிப்பாக இந்த பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த ரூட்ஸில் அதை வந்து சரி செய்வதற்கான அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.